தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 9. வெற்று பேச்சுக்களை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன எம் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ராஜாதி ராஜனே, உம்மை நமஸ்கரிக்கின்றோம். கருணை கடலே, உம்மை ஆராதிக்கின்றோம். மகிமை பொருந்தியவரே, உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம். எல்லாருக்கும் மேலானவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உமக்கே எங்களுடைய துதியையும் கனமும் மகிமையும் செலுத்துகின்றோம். ஆராதனைக்கு உரியவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய நாவினால் நாங்கள் பாவம் செய்யாத வண்ணம் எம்முடைய நடைமுறையை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய வாயினின்று எந்த ஒரு வீணான வார்த்தைகளும் வராதபடி எம்முடைய நாவை நீர் அடக்கி ஆள்வீராக. தேவையற்ற பேச்சுக்களால் எங்களுடைய மனம் குழம்பாமல் இருக்க நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து அந்த குழப்பத்தின் ஆவியை எம்மை விட்டு எடுபட செய்வீராக. ஆமேன்.